சிங்கப்பூர்ல நாங்க என்ஜாய் பண்ற விஷயத்துல இந்த டபுள் டக்கர் பஸ் ரைடும் ஒண்ணுங்க. அப்படியே கைய போட்டு பஸ்ல ஏறின உடனே முதல் வேலையா இந்த கார்டை டேப் செஞ்சிடணும். பஸ் கேப்டனும் நம்மள செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள போனா முன்னாடி உள்ள இந்த இருக்கைகள்லாம் முதியோர்கள், கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்களுக்காக சிறப்பா ஒதுக்கப்பட்ட இருக்கை. அப்படியே பஸ்ஸோட நடுப்பகுதியில பாத்தீங்கன்னா பேபி ஸ்ட்ராலர், வீல் சேர் பர்சன்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா இந்த இடத்துல நிறுத்திக்கலாம். அவங்களோட வண்டிகளை அசையாம இருக்கிறதுக்கு லாக்கும் பண்ணிக்கலாம். அப்படியே சைட்ல உள்ள குட்டி மாடிப்படி ஏறி மேல போகும்போது சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்கிரீன்ல எத்தனை இருக்கைகள் காலியா உள்ளதுன்ற எண்ணிக்கை கொடுத்திருப்பாங்க. குறிப்பா படிக்கட்டுல நிக்கவே கூடாது. அப்படியே மேல ஏறி ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்து பார்த்தா சிங்கப்பூரோட அழகா நல்லா ரசிச்சுக்கிட்டே போலாம். நம்ம வீட்டு ஏசில கூட இந்த அளவுக்கு கூல் வருமான்னு தெரியல. ஆனா சிங்கப்பூர் பஸ்ல சும்மா குளு குளுன்னு ஏசி காத்து வருங்க. நமக்கு கூல் அதிகமா இருந்தா அதை க்ளோஸ் பண்ணி அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம். பஸ்ல கீழேயும் மேலேயுமே சிசிடிவி கேமரா பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம பஸ்ல இருந்து இறங்கறதுக்கு முன்னாடியும் கார்டை டேப் பண்ணிட்டு தாங்க இறங்கணும். இது மாதிரி சிங்கப்பூர் அட்ராசிட்டிஸ் தொடர சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க.